காலை ஆராதனைக்கு உங்களை அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திலே உங்களை ஆன்லைன் மூலமா சந்திப்பதிலே அதிக மகிழ்ச்சி. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிவு பரியந்தம் கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்கும்படியாய் நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி. எத்தனையோ பேர் கிடைக்காத இந்த அருமையான ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்தபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிவு பரியந்தம் உடைய பரிசுத்த கரம் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துங்க. ஏறெடுக்கின்ற பாடல்கள், ஜெபம், வசனம் எல்லாவற்றையும் உடைய சமூகத்தில் நாங்கள் வைக்கிறோம். இதை எல்லாருக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும்படி செய்யுங்க. எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் முறியடிக்கிறோம். உம்முடைய நாமம் உயர்த்தப்படட்டும், உம்முடைய மகிமை விளங்கட்டும், உம்முடைய ஜனங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், அடையாளங்கள் நடக்கட்டும், அநேகர் ரட்சிப்புக்குள் வரட்டும். எல்லாவற்றையும் நாங்கள் தாழ்த்தி உடைய பாதப்படியில வைக்கிறோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? எங்களோடு சேர்ந்து இந்த மாலை வேளையிலே நாம் தேவனை ஆராதிப்போம். அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடலாம். அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சிலுவை சுமப்பாயா, உலகத்தை வெறுப்பாயா, சிலுவை சுமப்பாயா, உலகத்தை வெறுப்பாயா, உலகத்தை வெறுத்து இயேசுவின் பின்னே ஓடியே வருவாயா, உலகத்தை வெறுத்து இயேசுவின் பின்னே ஓடியே வருவாயா. அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். மோட்சத்தை அடைந்திடவே பல பாடுகள் பட வேண்டும். மோட்சத்தை அடைந்திடவே பல பாடுகள் பட வேண்டும். பாடுகள் மத்தியில் பரமன் இயேசுவில் நிலைத்து நிற்க வேண்டும். பாடுகள் மத்தியில் பரமன் இயேசுவில் நிலைத்து நிற்க வேண்டும். அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஜெபத்திலே தரித்திருந்து அவர் சித்தம் நிறைவேற்று. ஜெபத்திலே தரித்திருந்து நீதாம் அவர் சித்தம் நிறைவேற்று.
முடிவு பரியந்தம் அவரில் நிலை நிற்க பலனை பெற்றுக்கொள். முடிவு பரியந்தம் அவரில் நிலை நிற்க பலனை பெற்றுக்கொள். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. சென்றவர் வந்திடுவார் நம்மை அழைத்து சென்றிடுவார். ஹalleluya பாடுவோம் உற்சாகமாக. சென்றவர் வந்திடுவார் நம்மை அழைத்து சென்றிடுவார். அவருடன் செல்ல ஆயத்தமாவோம் அவருடன் வாழ்ந்திடவே. அவருடன் செல்ல ஆயத்தமாவோம் அவருடன் வாழ்ந்திடவே. அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா 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 துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். ஹalleluya. நன்றி ஆண்டவரே, இந்த வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் பெரியவர், நீர் நல்லவர், நீர் போதுமானவர். உமக்கே எல்லா துதி கன மகிமை நாங்கள் செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஹalleluya ஹalleluya. இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று சொல்லி தேவனை அவர்கள் ஆர்ப்பரித்தார்களாம். ஹalleluya ஹalleluya. ஜெருபாபேல் தலைக்கல்லை கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுறதற்காக வருகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஒருமனப்பட்டு தங்கள் தோள்களை கொடுத்து ஆதரித்தார்களாம் சபை கட்டுவதற்கு. ஆமென். இந்த வேளையிலே கர்த்தர் உங்கள் குடும்பங்களை கட்டுகிறார். நீங்கள் அவருடைய ஊழியத்தில் நிற்கும் போது, ஊழியத்துக்காக செய்யும் போது கர்த்தர் உங்கள் குடும்பங்களை அவர் கட்டுகிறார். எப்போது நினைத்துக் கொள்ளுங்கள், கிருபை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும். நம்மளுடைய பலவீனத்திலே கர்த்தருடைய கிருபை போதுமானது. நம்மளுடைய சுகவீனங்களிலே கர்த்தருடைய கிருபை போதுமானது. ஆமென். அல்லேலூயா. எந்த சேலஞ்ச் வந்தாலும், எந்த விதமான காரியங்கள், குடும்பத்தின் காரியங்கள், பிள்ளைகளின் காரியங்கள், எந்த காரியங்கள் வந்தாலும் நினைத்துக் கொள்ளுங்கள், அவருடைய கிருபை போதுமானது. கிருபை உண்டாகட்டும், கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்துக் கொண்டே நாம் முன்னேறி செல்வோம். ஹல்லேலூயா. இந்த பாடல் அருமையாக சொல்லுகிறது, எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமம், அவருடைய நாமத்தை சொல்லும் போதே அது பரிமள தைலம் போல இருக்குதா. அவரையே நான் நேசிக்கிறேன், கர்த்தரையே நான் நேசிக்கிறேன். இந்த பாடலை நாம் சேர்ந்து கர்த்தரை துதித்து நாம் பாடுவோமா? ஹல்லேலூயா. இந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். இந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமம் போற்றுண்ட பரிமள தைலம்
அவரையே நேசிக்கிறேன். அவர் நாமம் போற்றுகின்ற பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா என்ற நாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா என்ற நாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே ஓ சேதமும் அணுகாமல். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே ஓ சேதமும் அணுகாமல். சொந்தமாக ஆசி பொழிந்தெனக்கென்று சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசி பொழிந்தெனக்கென்று சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா அல்லேலூயா துதி அல்லேலூயா என்ற நண்பர் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா என்ற நண்பர் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். சில வேளை இமை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகள் மறைத்தாரே. சில வேளை இமை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகள் மறைத்தாரே. கடுங்கோபம் நீங்கி திரும்பவும் என்னை கிருபையும் பொழிந்தாரே. கடுங்கோபம் நீங்கி திரும்பவும் என்னை கிருபையும் பொழிந்தாரே. எல்லோரும் சொல்லுவோமாக அல்லேலூயா துதி அல்லேலூயா என்ற நாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா என்ற நாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். பஞ்ச காலம் பெருகிட நேர்ந்தாலும் தஞ்சமே ஆனாரே. பஞ்ச காலம் பெருகிட நேர்ந்தாலும் தஞ்சமே ஆனாரே. அங்கும் எங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அங்கும் எங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தார். அல்லேலூயா அல்லேலூயா துதி அல்லேலூயா என்ற நாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா என்ற நாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். களிப்போடு விருந்தனை சேர்த்தாரே வருவாரே. களிப்போடு விருந்தமை சேர்த்தேட என் கர்த்தரை வருவாரே. அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அல்லேலூயா துதி அல்லேலூயா என்ற நாம் இயேசுவை பாடிடுவோம்.
கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து அவரை நாம் கொண்டாடுவோம். இத்தனை கிருபைகளை நித்தமும் அருளிய கர்த்தரை நாம் கொண்டாடுவோம். ஹல்லேலூயா. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் நமக்கு அடைக்கலம் கொடுத்து நம்மை ஜீவன் சுகம் பலன் கொடுத்து நம்மை பாதுகாக்கிற தேவனை நாம் கொண்டாடுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி என்று சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே. இந்த வேளையில ஆண்டவரே உம்மை நன்றியுள்ள இதயத்தோடு உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நீ செய்த நன்மைகளை நினைத்து உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நீர் மாறாதவர், நீர் வாக்குத்தத்தம் செய்தவர், வாக்கு மாறாத தேவன். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் கர்த்தாவே. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து சந்தோஷத்தோடு ஆனந்த கழிப்போடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. இந்த கடைசி பாடலை தூய உள்ளம் துதிகளினாலே தேவ ஆலயமானது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம் இயேசுவுக்கு அல்லேலூயா, நம் பிதாவுக்கு அல்லேலூயா, ஆவியானவருக்கு அல்லேலூயா என்று நம் கர்த்தரை நாம் துதித்து பாடுவோமா? தூய உள்ளம் துதிகளினாலே தேவாலயம் அல்லேலூயா. தூய உள்ளம் துதிகளினாலே தேவாலயம் அல்லேலூயா. துதி பிறந்திடுதே என் நாவினிலே, கள் கூர்ந்திடுதே என் இருதயமே. பேரானந்தம் ஆனந்தமே, பேரானந்தம் ஆனந்தமே. அல்லேலூயா, அல்லேலூயா. நம் இயேசுவுக்கு அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம் இயேசுவுக்கு அல்லேலூயா, நம் பிதாவுக்கு அல்லேலூயா, ஆவியானவருக்கு அல்லேலூயா. நம் பிதாவுக்கு அல்லேலூயா, ஆவியானவருக்கு அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம் இயேசுவுக்கு அல்லேலூயா. தோல்வி எல்லாம் துதிகளினாலே ஆனது அல்லேலூயா. தோல்வி எல்லாம் துதிகளினாலே ஜெயமானது அல்லேலூயா. இனி பயமும் இல்லை, ஒரு கலக்கம் இல்லை என் வாழ்விலே. இனி தோல்வி இல்லை, எந்த நேரமும் ஜெயம் ஜெயமே, எந்த நேரமும் ஜெயம் ஜெயமே. அல்லேலூயா, அல்லேலூயா. நம் இயேசுவுக்கு அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம் இயேசுவுக்கு அல்லேலூயா, நம் பிதாவுக்கு அல்லேலூயா, ஆவியானவருக்கு அல்லேலூயா. நம் பிதாவுக்கு அல்லேலூயா, ஆவியானவருக்கு அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம் இயேசுவுக்கு அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம் இயேசுவுக்கு அல்லேலூயா. தூய துதிகளினாலே தேவாலயம் அல்லேலூயா. தூய உள்ள துதிகளினாலே தேவாலயம் அல்லேலூயா. துதி பிறந்திடுதே என் நாவினிலே, களி கூர்ந்திடுதே என் இருதயமே. பேரானந்தம் ஆனந்தமே, பேரானந்தம் ஆனந்தமே. அல்லேலூயா, அல்லேலூயா.
இயேசுவுக்கு அல்லேலூயா 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 நாம் இயேசுவுக்கு அல்லேலூயா. ஹalleluya. கைகளை உயர்த்தி திரும்பமாக நாம் சொல்லுவோமா? அல்லேலூயா அல்லேலூயா நாம் இயேசுவுக்கு அல்லேலூயா 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 நம் இயேசுவுக்கு அல்லேலூயா 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 அல்லேலூயா. Thank you Lord. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி கர்த்தாவே. இந்த வேளையில கர்த்தாவே எங்களோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் தொட வேணுமா ஜெபிக்கிறோம். இந்த வேளையில உடைய பிரசன்னம் இறங்க வேணுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. திறந்த மனதோடு ஆண்டவரே, திறந்த உள்ளத்தோடு யாரெல்லாம் எங்களோடு கூட ஆண்டவரே இணைந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவரே நீர் சமாதானத்தை அருளி செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இருதயத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்ற வேணுமா ஜெபிக்கிறோம். எல்லா பிசாசுடைய கட்டுகள் ஆண்டவரே உடையும்படியா ஜெபிக்கிறோம். பயங்கள் நீங்கும்படியா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. குழப்பங்கள் நீங்கும்படியா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே கண்ணீர்கள் துடைக்கப்படும்படியா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹalleluya. உம்முடைய பிரசன்னம் இறங்கி ஆண்டவரே ஒவ்வொருவரையும் தொட வேணுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆவியிலே நிரப்ப வேணுமா ஜெபிக்கிறோம். எல்லா தோல்விகளும் துதியினாலே ஜெயமாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய பிரசன்னத்தை விட்டுவிக்கிறோம் ஆவியானவரே, உம்முடைய வல்லமையை விட்டுவிக்கிறோம் கர்த்தாவே. நீரே ஆண்டவரே சகாயம் செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இறக்க செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை பெருக வேணுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் வேண்டிக்கொள்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம். இந்த மாலை ஆராதனைக்கு எங்களுடைய ஆராதனையிலே நீங்கள் கலந்து கொள்ளும்படியாய் ஆன்லைன்ல வந்திருக்கிறீங்க. அதுக்காக நன்றி. தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் இந்த ஆன்லைன் மூலமா உங்களை சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு கூட வேத பகுதியிலிருந்து நாம் வாசிக்க கேட்போம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் வேதப்புத்தகம் மார்க்கு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 32 34 வசனங்களிலே இப்படியாக ஒரு மனுஷன் ஆண்டவர் இடத்திலே கொண்டு வந்தார்கள். ஆண்டவர் இடத்திலே கொண்டு வந்த போது அவனுடைய காது கேளாதவனாய் காணப்பட்டான். அவனுடைய வாய் கோணையாக இருந்தது என்று வேதம் சொல்கிறது. மார்க்கு 7 அதிகாரம் 32 33 34 வசனங்களிலே அதை காண முடியும். அங்கே வசனம் இப்படியாக சொல்கிறார், அங்கே கோண வாயுடைய ஒரு செவிடனையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்துக் கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எபதா என்றார். அதற்கு திறக்கப்படுவதாக என்று அர்த்தமா. உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டு அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான் என்று வேதத்திலே இங்க வாசிக்க கேட்டோம். அநேக முறை
இந்த வசனங்களை நாம் வாசித்திருப்போம். என்னுடைய நண்பர் அருமையான ஒரு பாடலை இந்த வசனத்தின் மூலமாக இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ற பிரகாரமாக தீர்க்க தரிசனத்தோடு கர்த்தர் தந்த வார்த்தைகளை வைத்து, வேதத்தின் வசனங்களை வைத்து அருமையாக ஒரு பாடலை அவர் எழுதியிருக்கிறார். அந்த பாடலை கேட்கும் போது கர்த்தர் என்னுடைய இருதயத்திலே இந்த வசனத்தை பேசி இதன் மூலமா எனக்கு ஒரு செய்தியை கர்த்தர் கொடுத்தார். ஆகவே இந்த இடத்துல பார்க்கிறோம், ஒரு செவிடனையும் அவன் வாய் கோணையானவனையும் ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்து கைகளை வைக்கும்படியாயும் அவனை சுகமாக்கும்படியாக வேண்டிக் கொண்டார்கள். அப்படியே ஆண்டவர் அவனை தனியே அழைத்து சென்று அவனுடைய காதுகளிலே கரத்தை வைத்து உமிழ் நீரை துப்பி அவனுடைய நாவை தொட்டு பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்று சொன்ன போது அவனுடைய காது திறக்கப்பட்டது, அவன் வாயும் சரியானது என்று வேதம் திட்டவட்டமாக சொல்கிறது. கர்த்தர் அன்றைக்கு அற்புதத்தை செய்தார். அன்றைக்கு செய்த ஆண்டவர் இன்றைக்கும் கர்த்தர் செய்வார். திறக்கப்படுவதாக திறக்கப்படுவதாக. என்னென்ன காரியங்கள் இன்றைக்கு மூடி கிடக்கின்றதோ அவைகள் எல்லாம் திறக்கப்படுவதாக என்று கர்த்தர் சொல்லும்படி எனக்கு இருதயத்திலே போட்டார். ஆகவே மூடிய கதவுகள் எல்லாம் திறக்கப்பட போகிறது. மூடிய வாசல்கள் திறக்கப்பட போகிறது. மூடிய எல்லைகள் திறக்கப்பட போகிறது. மூடிய பிசினஸ்கள் எல்லாம் திறக்கப்பட போகிறது. யாத்ராகமத்திலே 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே இப்படியாக சொல்கிறது. யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 23. சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். அதாவது சில காலம் சென்ற பின்னா யோசேப்பும் அவருடைய குடும்பத்தினரும் எகிப்திலே சென்று அங்கே செட்டில் ஆனாங்க பஞ்ச காலத்துக்காக. அப்படியே 400 வருடங்கள் ஆகிவிட்டது. 400 ஆண்டுகள் ஆன போது அங்கே ராஜ்யங்கள் மாறுகிறது. அவர்கள் அடிமை தனத்துக்குள்ளே போகிறார்கள். அப்பொழுது சில காலங்கள் இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியிலே எட்டியது. இன்றைக்கு இப்படிப்பட்டதான சூழ்நிலை தான் காணப்படுகிறது உலகம் எங்கும். எல்லோரும் ஒரு விதமான பயத்திற்கு அடிமைகளாகிவிட்டோம். இந்த பயத்தினாலே எல்லா கதவுகள் எல்லாம் மூடப்பட்டுள்ளது. எல்லா பிசினஸ்கள் மூடப்பட்டுள்ளது. பள்ளிகள் மூடப்பட்டுள்ளது. சபைகள் மூடப்பட்டுள்ளது. இப்போதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக திறக்கிறார்கள். முழுவதுமாக திறக்கப்படவில்லை. ஆகவே இந்த கூக்குரலின் சத்தம் ஆண்டவருடைய சந்நிதியிலே கேட்கப்படுகிறது என்று வேதம் திட்டவட்டமாக சொல்கிறது. இப்படிதான் இன்றைக்கு ஜனங்கள் அழுது கொண்டும் புலம்பிக் கொண்டும் இருக்கிறாங்க. என்னுடைய பிரச்சனைக்கு ஒருவேளை தனிப்பட்ட முறையில உலகத்துல இப்படி நடக்குது. தனிப்பட்ட முறையிலையும் இப்படி சில காரியங்கள் உங்க குடும்பத்துல நடக்கலாம். ஒருவேளை கடல்ல நீங்க மூழ்கி இருக்கலாம். இல்ல சமாதானம் இல்லாம இருக்கலாம். இல்ல குடும்பத்துல பிரச்சனைகளுக்குள்ள கடந்து போய் கொண்டிருக்கலாம். இல்ல வியாதியிலே ஒருவேளை கடந்து கொண்டு இருக்கலாம். இப்படி அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு இருக்கலாம். ஆண்டவருடைய நீங்கள் அழுகிறதையும் புலம்புகிறதையும் கர்த்தர் கேட்டார்
கர்த்தர் கேட்டார், கர்த்தர் கேட்கிறார். இந்த இடத்துல எப்படி இஸ்ரேல் ஜனங்களுடைய புலம்பலை கர்த்தர் கேட்டார், கர்த்தர் கேட்டார். வசனம் 24 வாசிக்க கேட்போம். தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு, தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தன் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். ஹalleluya. இன்றைக்கு கூட அருமையான ஜனங்களே, அருமையான நண்பர்களே, அருமையான பிள்ளைகளே, ஆண்டவர் பண்ணின உடன்படிக்கையை அவர் நினைவு கூறுகிறார். ஆகவே நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருங்கள், தொடர்ந்து வேத வாசித்துக் கொண்டே இருங்கள், தொடர்ந்து அவருடைய பிரசன்னத்துக்கு போய் கொண்டிருங்கள், தொடர்ந்து ஆண்டவரை போற்றி துதித்துக் கொண்டிருங்கள். ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுடைய கூக்குரலை கேட்பார். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரலை அன்று கேட்டு மோசேயை அனுப்பி அந்த ஜனங்களை விடுதலை செய்தாரோ, அவ்விதமாய் இப்பொழுது நடக்கின்ற சூழ்நிலைகளுக்கு எல்லாம் விடுதலை நிச்சயம் உண்டு, நிச்சயமாக விடுதலை உண்டு. அந்த ஜனங்களுடைய கூக்குரலை கேட்டு ஆண்டவர் அவர்களுக்கு செய்த உடன்படிக்கையை ஆபிரகாமுக்கும் யாக்கோபுக்கும் ஈசாக்குக்கும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். நினைவு கூர்ந்து ஆண்டவர் மோசேயை அனுப்பி விடுதலை செய்தார். அவர்களுக்கு வழி திறந்தது, அவர்களுக்கு வழி திறந்தது, அவருடைய கதவுகள் திறந்தது, அவர்களுக்கு தேவைகள் சந்திக்கப்பட்டது. அவர்களை கர்த்தர் மீட்டு எடுத்தார், அவர்களை அங்கிருந்து ரட்சித்தார், அடிமைத்தனத்திலிருந்து ரட்சித்தார். இன்றைக்கும் கூட அருமையான நண்பர்களே, இன்றைக்கும் உங்களுடைய எல்லா பயங்களிலிருந்தும், எல்லா அடிமைத்தனத்திலிருந்தும், எல்லா விதமான பாவங்களிலிருந்தும், எல்லா விதமான கடன் பாரங்கள் பிரச்சனைகளிலிருந்தும் கர்த்தர் நிச்சயமாய் விடுதலை செய்வார். திறக்கப்படுவதாக, உங்களுடைய கதவுகள் திறக்கப்படுவதாக, உங்களுடைய விசுவாச கதவுகள் திறக்கப்படுவதாக, உங்களுடைய பாரங்கள் நீங்குவதாக, உங்களுடைய கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்திலே சென்று அடையும் என்பது நிச்சயம். கர்த்தர் செய்த உடன்படிக்கையை எப்போதும் நிறைவேற்றுகிற தேவன். அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர், ஒரு போதும் மறப்பதில்லை. அவர் செய்த உடன்படிக்கை எப்போதும் நினைவு கூறுகிற தேவன். அவர் பொய் சொல்றதுக்கு மனுஷன் அல்ல. அவர் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்த தேவன், வாகை மண்டலத்தை உண்டாக்கின தேவன். அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவன். நிச்சயமாய் அவர் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து உங்களுக்கு என்னென்ன வசனங்களை கர்த்தர் கொடுத்தாரோ, என்னென்ன காரியங்களில உங்களிடத்துல பேசினாரோ எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆகவே நீங்க தொடர்ந்து ஜெபிங்க, தொடர்ந்து அவரிடத்துல நெருங்கி அவர் நேரத்தை செலவிடுங்க, அவருக்கு அவர் போற்றி புகழ்ந்து பாடுங்க. கர்த்தர் உங்களுடைய கூக்குரலை கேட்பார், உங்களுக்கு வழியை திறப்பார். எப்படி அந்த குருடன் அந்த செவிடனுடைய காதுகளை கர்த்தர் திறந்தாரோ, அந்த வாய் கோணையா இருந்தவனை கர்த்தர் தொட்டு சுகமாக்கினாரோ, அவனுக்கு அதே போல உங்களுக்கும் கர்த்தர் செய்வார். உங்களுடைய காரியங்களும் நிச்சயமாய் திறக்கப்படும். உங்களுக்கும் நல்ல எதிர்காலத்தை கர்த்தர் கொடுப்பார். உங்களுடைய பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தை கொடுப்பார். உங்களுடைய பிசினஸ்க்கு கர்த்தர் நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுப்பார். இந்த இடத்துல பாருங்க, யோவான் 11ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை பார்ப்போம். யோவான் 11ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். இந்த இடத்துல லாசரஸை புதைத்து விட்டார்கள், கல்லறையிலே வைத்து விட்டார்கள், மரித்து 3 நாள் ஆகிவிட்டது. 4வது நாள் அங்கே லாசருவை உயிரோடு எழுப்பும்படி சென்றார், கல்லை புரட்டும்படி சென்றார். கல்லை புரட்டு என்று சொன்ன போது நாருமே என்று அவருடைய சகோதரி லாசருடைய சகோதரிகள் சொன்னாங்க. ஆனா ஆண்டவர் சொன்னது என்ன? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று ஆண்டவர் சொன்னார். சொல்லி லாசருவே வெளியே வா அப்படின்னு சொன்னார். லாசரு எழுந்து உயிரோடு வெளியே வந்தான். கர்த்தர் இப்படிதான் அற்புதம் செய்வார். எப்படிப்பட்டதான சூழ்நிலைகளை காணப்படாம், மரித்து போன சூழ்நிலைகளிலே, ஒன்றுமே நடக்காது என்று போன சூழ்நிலையிலே கர்த்தர் உயிர்ப்பிக்க வைப்பார். இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை அப்படிதான் காணப்படுது. ஆனால் கர்த்தரை நம்பினவர்கள் செழிப்பாங்க,
அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை நம்புகிறவர்கள் நிச்சயமாய் அற்புதத்தை பெற்றுக் கொள்வாங்க, சுகத்தை பெற்றுக் கொள்வாங்க. நிச்சயமாய் அவர்களுக்கு பதில் உண்டு. நிச்சயமாய் அவர்கள் எதிர்பார்க்கின்ற காரியங்கள் நடக்கும். ஆகவேதான் உங்களுடைய கதவுகள் திறக்கும். கர்த்தர் நிச்சயமாய் திறப்பார். கர்த்தர் உங்களுடைய பிசினஸை திறப்பார். நீங்கள் எதிர்பார்க்கின்ற காரியங்கள் திறக்கப்படும். ஆகவே விசுவாசமாயிருங்க, தளர்ந்து போகாதீங்க. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். 37ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பார்ப்போம். 37 எசேக்கியேல் 37:12. ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோடு சொல்ல வேண்டியது. கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அழைத்து ஆண்டவர் சொல்றார், நீ போய் உரைக்க வேண்டியது, நீ சொல்ல வேண்டியதை, நான் சொல்லுகிற காரியங்களை நீ சொல்லு அப்படின்னு சொல்லுகிறார். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வர பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை ஒரு தீர்க்கதரிசிக்கு உண்டாகி தீர்க்கதரிசியின் இடத்துல பேசி, நீ போய் இப்படி சொல்லுப்பா, நீ இருக்கிற காரியம் ஒரு பிரேத குழி மாதிரி இருக்கு, ஒரு இருட்டா இருக்கு, ஒரு வெளிச்சம் இல்லாம இருக்கு, ஒரு சந்தோஷம் இல்லாம இருக்கு, ஒரு சமாதானம் இல்லாம இருக்கு, எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரே இருளா காணப்படுகிறது, ஒரு வெளிச்சமேத்த காண முடியல, ஒரே பிரச்சனை, ஒரே கஷ்டம், வியாதி, வேதனை, இப்படி இருளாய் காணப்படுகிறது அப்படி என்று பார்க்க முடியும். இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை. இப்போ கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களுடைய பிரேத குழிகளை திறப்பேன் சொல்றார். திறந்தா, பிரேத குழிகளை திறந்தா என்ன ஆகும்? வெளிச்சம் உள்ளே போகும். வெளிச்சம் உள்ளே போய் அடுத்த வாசிங்க அந்த மறுபடியும் ஆங்கிலத்தில் இப்படி சொல்லுகிறது, I will open your graves and raise you from your graves. என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளிலிருந்து உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழியிலிருந்து வெளிப்படம் பண்ணும்போது நான் கர்த்தர் என்று நீங்கள் அறிவீர்கள் என்று வேதம் சொல்கிறது. அது மாத்திரம், அதாவது உங்களுடைய இருக்கிற சூழ்நிலையில, அடிமைத்தனத்தில் இருக்கிற சூழ்நிலையில, இல்ல பாவத்தில் இருக்கிற சூழ்நிலை, இல்ல வியாதியில இருக்கிற சூழ்நிலை, இல்ல கஷ்டத்துல இருக்கிற சூழ்நிலை, இல்ல பிரச்சனையில கடந்து போய்கொண்டு இருக்கிற சூழ்நிலையில இருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வந்து, அத வசனத்தை பாருங்க, I will bring you into the land of Israel. அப்படினா அதாவது ஆசீர்வாதமான இடத்திற்கு உங்களை கொண்டு வந்து வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதற்கு அர்த்தம், ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை பிரேத குழியிலிருந்து, உங்கள் பிரேத குழியிலிருந்து, அதாவது உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து கர்த்தர் விடுதலை செய்து உங்களை கொண்டு வந்து நல்ல இடத்திலே, ஆசீர்வாதமான இடத்திலே, ஆசீர்வாதமான சபையிலே கர்த்தரை அறிந்து கொள்ளும்படியாய், அவருடைய பாதையில நடக்கும்படியாய், வெளிச்சத்தை அனுதினம் பார்க்கும்படியாய், வெளிச்சத்திலே அனுதினம் நடக்கும்படியாய், இருளின் ஆதிக்கத்தை ஒழிக்கும்படியாய் கர்த்தர் ஒரு புதிய தெம்பை கட்டளையிடுவார். ஹalleluya, ஆமென். கர்த்தர் உடைய பிரேத குழிகளை திறப்பார். பிரேத குழிகள் திறக்கப்பட்டு அங்க இருக்கிற எல்லா உலர்ந்த எலும்புகளை எடுத்து, அந்த உலர்ந்த எலும்புக்குள்ளே கர்த்தர் ஜீவனை தந்து, அந்த ஜீவன் அவர்களுக்கு ஒரு நல்ல 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 தேசத்தை கொடுக்கும். ஹalleluya, நல்ல blessing-ஐ கொடுக்கும். வாசிங்க 13ஆம் வசனம் வாசிங்க. என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து
உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்பட பண்ணும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தர் திறக்கிற தேவன். அந்த இடத்துல காதை திறந்தாரு, வாயை திறந்தாரு, இந்த இடத்துல பிரேத குழியை திறந்தாரு. குடும்பத்துல இருக்கிற எல்லா பிரேத குழிகளையும் திறப்பார். அதாவது நான் சொல்றது என்னன்னா, நேரம் உங்களை சுடுகாட்டு கொண்டு போய் அவங்க பிரேத குழியை அதை சொல்ல, குடும்பத்துக்குள்ள, இருதயத்துக்குள்ள, மனசுக்குள்ள, பிரச்சனைக்குள்ள கடந்து போய்கொண்டு இருக்கிற ஒரு பிரேத மாதிரி சமாதானம் இல்லாம, ஒரு சந்தோஷம் இல்லாம, ஒரு பிரச்சனை ஓடு, எப்ப பார்த்தாலும் அழுகையும், எப்ப பார்த்தாலும் பிரச்சனைகளும், பாடுகளும், கண்ணீரும் குடும்பத்துக்குள்ள கடந்து போய்கொண்டு, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் உங்களை மீட்டு எடுத்து நல்ல இடத்துல வைப்பார், நல்ல நிலத்துல வைப்பார், நல்ல பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே உங்களை வைப்பார் என்பதுதான் அந்த பொருளுக்கு அர்த்தம். அதை வைத்து 14ஆம் வசனத்தில் வாசிப்போம். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், என் ஆவியை, அவருடைய பரிசுத்த ஆவியை உங்கள் மேல ஊற்றுவார். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன் அதை ஆவியை ஊற்றுவார் உங்க மேல. நீங்கள் உயிரடைவீர்கள், நீங்கள் உயிரடைவீர்கள், நீங்கள் உயிரடைவீர்கள், நீங்கள் பலப்படுவீர்கள், நீங்கள் சுகமடைவீர்கள், நீங்கள் விடுதலை அடைவீர்கள், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும், உங்கள் அக்கிரமங்கள் மன்னிக்கப்படும், உங்களுடைய நோய்கள் எல்லாம் சுகமாகும், உங்கள் படுக்கை எல்லாம் மாற்றப்படும். நீங்கள் நல்ல நிலத்திலே போட்ட விதைகளை போல 30, 60, 100 கனி தருவீர்கள். வாசிங்க. நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், நான் உங்களை உங்கள் தேசத்திலே வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இதையெல்லாம் கர்த்தர் செய்யும் போது அப்பதான் தெரியும், இவர் நல்ல தேவன், இவர் உயிருள்ள தேவன், இவர் நேற்றும் இன்றும் மாறாத தேவன், உங்களை உண்டாக்கின தேவன், அவர் உங்களை சிருஷ்டித்த தேவன் என்று நீங்கள் அறிவீர்கள். ஹல்லேலூயா. இப்படி கர்த்தருடைய ஆவி உங்களிடத்துல வரும்போது நீங்கள் புது பலன் அடைவீர்கள், நீங்கள் புதிய பாஷைகளை பேசுவீர்கள், நீங்கள் மறுரூபமாக்கப்படுவீர்கள், உங்களுடைய இருதயங்கள் மாறும், உங்களுடைய சிந்தைகள் மாறும், உங்களுடைய செயல்கள் மாறும், உங்களுடைய பேச்சு மாறும், உங்களுடைய வாழ்க்கையில கனி தருகிற ஜீவியம் காணப்படும், உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள், நீங்கள் வயது ஆனாலும் நல்ல புஷ்டியும் பசுமையுமா இருப்பீர்கள், நீடித்த ஆயுசு உங்களுக்கு காணப்படும், நீங்கள் கர்த்தரோடு சஞ்சரிப்பீர்கள், கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டே இருப்பார். இப்படியாய் கர்த்தர் உலர்ந்த எலும்புகளை பார்த்து பேசும்படியாய் சொன்னார். உங்களுடைய தாகங்கள், உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய எல்லா காரியங்கள் சந்திக்கப்படும். அதுதான் கதவு திறக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லாம 23ஆம் அதே அதிகாரத்துல 23ஆம் வசனத்தை பார்க்கும்போது வாசிங்க. அவர்கள் இனி தங்கள் நரகலான விக்கிரகங்களினாலும் தங்கள் அருவருப்புகளினாலும் தங்களுடைய சகல மீறுதல்களினாலும் தங்களை தீட்டுப்படுத்திக் கொள்வது இல்லை. இனிமே நீங்க பின்வாங்கி போவது இல்லை. தங்களை அந்த காரியங்கள் எல்லாம் பார்க்கிறோம். உங்களை உலகத்தின் காரியங்களிலே ஈடுபட்டு நீங்கள் தீட்டுப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியே செய்வார். கர்த்தருடைய ஆவி உங்களுக்குள்ளே வரும்போது, உங்களுடைய பிள்ளைகள், நீங்கள் ஜெபிக்கும் போது உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும், உங்களுடைய கணவருக்காகவும், உங்களுடைய குடும்பத்துக்காகவும், உறவினர்களுக்காகவும் ஜெபிக்கும் போது கர்த்தர் அவருடைய சூழ்நிலைகளை மாற்றுவார், அவருடைய சுவாபங்களை மாற்றுவார், அவருடைய உலகத்துக்கான காரியங்கள் மாற்றுவார். மாற்றி அவர்கள் குடியிருந்தும் பாவம் செய்த எல்லா இடங்களிலிருந்தும் நான் அவர்களை நீங்களாக்கி ரட்சித்து அவர்களை சுத்தம் பண்ணுவேன். அப்பொழுது அவர்கள் என் ஜனமாய் சுத்திகரிப்பார். அவர்கள் உங்களை சுத்தம் பண்ணுவார். எப்படி சுத்தம் பண்ணுவார்? வார்த்தையை கொண்டு சுத்தம் பண்ணுவார். பரிசுத்த ஆவியை கொண்டு சுத்தம் பண்ணுவார். பரிசுத்த ஆவி வார்த்தைகள் கேட்கும் போது நீங்கள் சுத்தமாக்கப்படுவீர்கள். வேதத்தை வாசிக்கும் போது சுத்தமாக்கப்படுவீர்கள். வேதத்துடைய வசனங்களை அறிக்கை செய்யும் போது சுத்தமாக்கப்படுவீர்கள்.
ஆகவே வேத வசனத்தை வாசிங்க, வேத வசனத்தை கேளுங்க, வேத வசனத்தின்படி நடங்க. இப்படி செய்யும் போது, நடக்கும் போது கர்த்தர் உங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவார். உங்களுடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். வேதம் என்ன சொல்கிறது? அடுத்த வசனம் வாசிங்க. They shall walk in my rules அப்படின்னு சொல்லுது பாருங்க. And carefully to obey my statutes. அதாவது கர்த்தருடைய வசனத்துக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து அவர்கள் ஜாக்கிரதையாய் நடப்பார்கள் என்று வேதம் சொல்லுது. கர்த்தருடைய ஆவி அவங்களுக்கு வரும்போது அவருடைய பிரேத குழிகளை ஓபன் பண்றார். கர்த்தர் ஓபன் பண்ணி அவருடைய எலும்புகளுக்கெல்லாம் உயிரை கொடுத்து கர்த்தர் ஆவியை ஊற்றி, அவருடைய பரிசுத்த ஆவியை ஊற்றி அவருடைய தேவைகளை சந்திப்பார். ஹalleluya. நீங்க கீழ்ப்படிந்து நடக்கும் போது. ஆகவே அது மாத்திரம் இல்லாம 25ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிப்போம். நான் என் தாசனாகிய யாக்கோபுக்கு கொடுத்ததும், நான் என் தாசனாகிய யாக்கோபுக்கு கொடுத்ததும், உங்கள் பிதாக்கள் குடியிருந்ததுமான தேசத்திலே குடியிருப்பார்கள். ஹalleluya. அவர்களும் அவருடைய பிள்ளைகளும் அவருடைய பிள்ளைகளின் பிள்ளைகளையும் அதிலே என்றென்றைக்கு குடியிருப்பார்கள். கர்த்தருடைய பிரசன்னத்திலே நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளும் அப்படியே பரம்பரையா கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்பதை தான் கர்த்தர் சொல்லுகிறார். ஹalleluya. ஆகவே கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுங்க. ஒருவேளை நீங்க கர்த்தரை விட்டு பின்மாற்றம் அடைஞ்சிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களை கூட அழைக்கிறார். கர்த்தரிடத்தில் நெருங்கி வந்துருங்க. பாவத்தை மன்னிக்கிற தேவன், அவர்களுக்கு கர்த்தரே மன்னிக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரே மன்னிப்பார், ஆண்டவரே வெளிப்படுத்துவார். ஆண்டவர் மிகவும் இரக்கமுள்ள தேவன். அவர் எல்லா பாவங்களையும் மன்னிக்கிற தேவன். அது மாத்திரம் இல்லாம மிகுந்த சமாதானத்தை கொடுக்கிற தேவன். 26ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், I will make a covenant of peace. நான் அவர்களோட சமாதான உடன்படிக்கை பண்ணுவேன். அது அவர்களுக்கு நித்திய உடன்படிக்கையா இருக்கும். நித்திய உடன்படிக்கை, சமாதானம். கர்த்தர் செஞ்ச சமாதானம். மனுஷன் செய்த சமாதானமே சந்தோஷத்தை கொடுக்கிறதுனா கர்த்தர் செய்த சமாதானம் எவ்வளவு சந்தோஷத்தை. நித்திய உடன்படிக்கையா இருக்கும். ஹalleluya. கர்த்தர் எல்லா காரியங்களையும் திறக்கிறார். கர்த்தர் எல்லா காரியங்களையும் திறக்கிறார். மூடிய காரியங்களை திறக்கிறார். உடைய சொந்த வாழ்க்கையை கர்த்தர் திறக்கிறார். எல்லா இருளான காரியங்களை திறந்து கர்த்தர் அங்கே வெளிச்சத்தை உண்டாக்கி ஆசீர்வதிக்க போகிறார். அவருடைய ஆவி ஊற்றப்படும் போது, அவருடைய வார்த்தை அங்கே சொல்லப்படும் போது உங்களுடைய காரியங்கள் எல்லாம் திறக்கப்படும். மூடிய கதவுகள் எல்லாம் திறக்கப்படும். அதுக்கு 27ஆம் வசனத்துல பாருங்க, என் வாசஸ்தலம் அவர்களிடத்தில். கர்த்தருடைய வாசஸ்தலம் உங்க வீட்டுல இருக்கும், உங்களுக்குள்ள இருக்கும், உங்க பிள்ளைகளுக்குள்ள இருக்கும். கர்த்தர் நாமளே தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். அதுதான் கர்த்தர் சொல்றார், அவருடைய வாசஸ்தலம் அவர்களுக்குள்ளே இருக்கும் என்று. நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுது. ஆகவே கதவுகள் திறக்கப்படுகிறது. அந்த செவிடனுடைய காதுகள் கேட்கப்பட்டது, அவனுடைய வாய் சரியானது, அவனுடைய திறக்கப்பட்டது. எப்பத்தா அதே போல இந்த இடத்துல பார்க்கிறோம், குழிகள், பிரேத குழிகளை பார்த்து பேச சொன்னார். பிரேத குழிகள் திறக்கப்பட்டது. பிரேத குழிகள் திறக்கப்பட்டது. பிரேத குழிகளிலே எலும்புகள் தான் காணப்படும். அந்த எலும்புகளுக்குள்ளே கர்த்தர் ஆவியை ஊற்றினார். தீர்க்க தரிசனமா ஆண்டவர் சொல்லுகிற காரியங்கள் குடும்பத்துக்குள்ளே இப்படிப்பட்டதான சூழ்நிலையில் நீங்க கடந்து போய் கொண்டிருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு வெளியே கொண்டு வரும்படியாய் உங்களிடத்தில் பேசுகிறார். கர்த்தர் ரொம்ப நல்லவர். அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். அவருடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிற தேவன். எல்லா பின்மாற்றங்களையும் கர்த்தர் மன்னித்து மறக்கிற தேவன். அவரே உங்கள் மத்தியில இறங்கி உங்களை மாத்திரமல்ல உங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். நீடித்த ஆயுசு நாட்களை கொடுப்பார். உங்களை விருத்தி அடைய செய்வார். அவரே உங்கள் இருதயத்திலே தங்குவார். உங்களுடைய பிள்ளைகள் இருதயத்திலே தங்குவார்.
உங்களுடைய குடும்பத்திலே தங்குவார். நித்திய உடன்படிக்கை உங்களோடு செய்வார். நித்திய சமாதான உடன்படிக்கை. உலகம் கொடுக்க முடியாத அந்த சமாதானம், உலகம் கொடுக்க முடியாத அந்த சந்தோஷம் உங்களுக்கு தருவார். உங்களுடைய பிள்ளைகளுக்கு தருவார். உங்கள் குடும்பத்துக்கு தருவார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய பரிசுத்த கரம் கூட இருந்து வழி நடத்துங்க. நீர் தொட்டு சுகமாக்குவ. நீர் தொட்டு அந்த செவிடனை, வாய் கோணையானவனை சொல்லி சுகமாக்கினேன். எப்பதான் என்று நீர் சொல்லி சுகமாக்கினேன். ஆண்டவரே, இந்த இடத்துல எசேக்கியேல பார்க்கிறோம், அவர்களுடைய பிரேத குழிகளை திறந்து அங்கே அவர்களை வெளியே கொண்டு வந்து நீர் ஆசீர்வதித்தீர். ஆண்டவரே, அவர்கள் மத்தியிலே நீர் உலாவினீர். பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம், யாத்ராகமத்திலே அந்த ஜனங்களுடைய கூக்குரலை கேட்டு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து அவர்களை விடுதலை ஆக்கினேன். ஆண்டவரே, இன்றைக்கு கூட உடைய பிள்ளைகளுடைய கண்ணீர்களை கேட்டு, உடைய பிள்ளைகளுடைய கூக்குரல்களை கேட்டு, உடைய பிள்ளைகளுடைய பாரங்களை கேட்டு, சுமைகளை கேட்டு, ஆண்டவரே விடுதலை செய்யுங்க. ஏசப்பா, விடுதலை செய்யுங்க. நீர் பாரபட்சம் பாராத தேவன். நீர் எல்லோரையும் நேசிக்கிற தேவன். ஆண்டவரே, ஜனங்கள் ஆண்டவரே வீடு வீடா, ஒவ்வொரு வீடா ஆண்டவரே, அப்படியே ஒவ்வொரு வீடா எல்லாம் கல்லறை போல இருக்கிறாங்க. அங்க இங்க நகர முடியல. வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க, அடைக்கப்பட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் வாசல்கள் திறக்கப்படுவதால் இந்த வைரஸ்ல இருந்து ஒரு பெரிய விடுதலை கட்டளை எடுங்க ஆண்டவர். ஒரு விடுதலை கட்டளை எடுங்க. ஏசப்பா, உங்களுடைய பரிசுத்த கரம் கூட இருந்து வழி நடத்துங்க. எல்லா பயங்களையும் நீக்கி போடுங்க. நீர் அவர்களையும் அவருடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னேன். சமாதான உடன்படிக்கை பண்ணுவேன் என்று சொன்னேன். இப்பொழுதே எல்லாம் திறக்கப்படுவதாக, எல்லைகள் திறக்கப்படுவதாக, ஸ்கூல்ஸ் எல்லாம் திறக்கப்படுவதாக, காலேஜஸ் திறக்கப்படுவதாக, பிசினஸ் திறக்கப்படுவதாக, எல்லாம் இமிகிரேஷன்ஸ் எல்லாம் திறக்கப்படுவதாக, பிசினஸ் எல்லாம் திறக்கப்படுவதாக. ஹalleluya. எல்லாம் இந்த உலகம் முழுவதும் ஆண்டவரை உம்மை நோக்கி ஜெபிக்கிறாங்க. உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா கிறிஸ்தவங்க ஆண்டவரே ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே, நீர் கேளுங்க, இரக்கம் பாராட்டுங்க, இரக்கம் பாராட்டுங்க. ஏசப்பா, இரக்கம் பாராட்டுங்க. பின்மாற்றம் அடைந்தவங்களையும் நீர் மன்னிக்கிற தேவன் ஆண்டவரே. பின்மாற்றம் அடைந்தவங்களையும் ரட்சிக்கிற தேவன் ஏசப்பா. எல்லாரையும் ரட்சிங்க ஏசப்பா, எல்லாரையும் ரட்சிங்க. உலகத்துல உள்ள இருக்க எல்லாரையும் ரட்சிங்க. ரட்சிப்பு கட்டளையிடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, பாவங்களை கழுவி சுத்திகரிங்க. ஜனங்களுடைய பாவங்களை கழுவி சுத்திகரிங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வருகையை நோக்கி கொண்டு இருக்கிற மக்களுக்கு பேசுங்க. ஹalleluya. ஆண்டவரே, சுவிசேஷம் அறிவிக்கப்படும். அப்பொழுது உம்முடைய வருகை வரும் என்று வேதம் சொல்லுகிறது. சுவிசேஷம் முதலாவது அறிவிக்கப்படட்டும் ஆண்டவரே. பரலோக ராஜ்யம் பிரசங்கிக்கப்படட்டும். உம்முடைய பரலோகத்திலே இருப்பதை போல பூமியிலும் உண்டாகட்டும் என்று சொல்லி இருக்கிற தேவன் ஆண்டவரே, பூமியில சமாதானம் சந்தோஷத்தை கொடுங்க. இருளில் இருக்கிறவங்களுக்கு சமாதானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க. பிரேத குழி போல கட்டுண்டு இருக்கிறவங்களுக்கு விடுதலை கொடுங்க ஆண்டவரே. அந்த திறக்கப்படட்டும், திறக்கப்படட்டும். எல்லா பிரேத குழிகள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஹalleluya. திறக்கப்படட்டும், திறக்கப்படட்டும், திறக்கப்படட்டும். ஹalleluya. திறக்கப்படட்டும். வாசல்கள் திறக்கப்படட்டும், வாசல்கள் திறக்கப்படட்டும், வாசல்கள் திறக்கப்படட்டும், வாசல்கள் திறக்கப்படட்டும். ஹalleluya. பிள்ளைகளை ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. உம்முடைய பரிசுத்த கரம் கூட இருந்து வழிநடத்துங்க. துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பார். அடுத்த வாரம் மறுபடியும் சந்திப்போம். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை 4:30 மணிக்கு என்னுடைய ஆராதனை ஆரம்பிக்கிறது. தமிழிலே காலையிலே ஆங்கில ஆராதனை 10 மணிக்கு. வெள்ளிக்கிழமையிலே பிரேயர் அண்ட் டெலிவரன்ஸ் ஆங்கில ஆராதனை ஒவ்வொரு வாரமும் 7:30 மணிக்கு. தொடர்ந்து எங்களோடு கூட தொடர்ந்து பங்கு கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.